ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூன்லாம்ப் பார்த்தீங்கன்னா டச் சென்சார் தேடிட்டு இருக்கோம். நீங்களும் தேடிட்டு இருப்பீங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மூன்லாம்பே தராங்க. கீழே ஸ்டாண்டோடு தராங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோவோட சேர்ந்த மூணை பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணி டச் சென்சாராக கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல 300 ரூபா 299 ரூபா இருந்தது. இப்போ 199 ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மூன்லாம்ப் பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பாருங்கள். 7 கலர் சேஞ்ச் ஆகணும் அதில் போட்டுருந்துச்சு. டச் சென்சாருங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, உள்ளதுக்கு கிடைக்காது, தேடி பார்த்தாலதுக்கு கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நாணயம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மூன்லாம்ப் டச் சென்சார்னு நினச்சது இந்த சுவிட்ச் டைப் கொடுத்துருக்காங்க. சரி, பரவாயில்ல, அது இல்லைனாலும் பரவாயில்ல. பேட்ரி சார்ஜர் போட்டால் அது யூஸ் பண்ணுறதாவது இருக்கணும்ல. நம்ம இந்த வாட்சுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சின்ன வாட்சுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பேட்டரியை கொடுத்துருக்காங்க. இது நமக்கே தெரியும் எவ்வளோ ஒர்த்து அப்படின்ட்டு. 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா 199 போட்டுருக்காங்க. நீங்கள் எதுவும் தெரியாமல் தவறுதலாக வாங்கிடாதீங்க. அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, ஆனால் வாங்கிடாதீங்க. வெறும் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அவ்வளோ எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கிது என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். வாங்காதீங்க. இது நம்ம இதில் சும்மா கடையில் போனோம்னா இந்த சில்கட் கிடைக்கும், டிசைனும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை போட்டு பண்ணிடலாம். டச் சென்சார் அப்படின்னு நம்பி வாங்கிடாதீங்க. அதுக்கான வீடியோ தான். சரி, மூன்லாம்ப் தான் ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒடுக்குழுந்து போய் வந்துருக்குது. எப்படி என்னன்னு தெரில. டிசைனே அப்படியா என்னன்னு இப்படி வச்சு அழுத்தி இருந்தாலும் உடஞ்சி போயிருக்கும். ஆனால் கெட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது பிளாஸ்டிக் தான். ஸ்டாண்டு கூட ஏதோ சரி அவங்க சொன்னதுக்காவது இருக்குது அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் இந்த பேட்டரியை கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. வாங்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கான வீடியோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச் சென்சார் நம்மளாவே சர்க்கியூட்டை வச்சு மேக் பண்ணுறது ஒரு 150 ரூபாவில் முடிஞ்சும். அதாவது அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு சொல்கிறேன். அதை பற்றி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த இது வாங்கிக்கோங்க. எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பெய்டு வீடியோவை மாற்றி வச்சுருக்கேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது இது மாதிரி அப்டேட் எதுவும் கிடச்சி அமேசானில் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வாங்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் தான். பேட்ரி அதுக்கப்புறம் சின்ன சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். அது வேணால் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரிட்டன் ஓகே ஆயிடுச்சுன்னு அனுப்பி விட்ருவேன். வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 199 ரூபா குறைஞ்சிருச்சு. சரி, வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கிடைச்சா லக்கு தானே அப்படின்ட்டு பண்ண தான் இது அவ்வளோ கேன்சல் கொடுத்துடலாம். அடுத்து வேறு லெவலில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. கொட்டாங்குச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதில் கீழே கமெண்ட் பாருங்கள். அது கமெண்ட் அது என்ன கேள்வி கேட்டிருப்பாங்களே, அந்த இதில் பாருங்கள். வேறு லெவலில் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களே வாசி பார்த்துங்க. கோல்டில் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக குருவியை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அவங்களும் காண்டாகி மிக்ஸி கிரைண்டர் இருக்குது, அது இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் கலாச்சி விட்ருக்காங்க. இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியுமா? இது கிடையாதுங்க. நான் வேறு எதோ சொல்கிறேன். அமேசானில் இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா குருவிக்கு ஏதோ சாப்பாடு இந்த இது வைக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இவங்க கேட்டிருக்க கொஸ்டினும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க பதிலும் பாருங்கள். இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு இவங்க சும்மா காமெடியாக கேட்டிருக்காங்க. அவங்கள எஸ் டிவியில் கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம், ஸ்டவ்வில் கனெக்ட் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு காமெடி பண்ணி விட்ருக்காங்க. வேறு லெவலில் பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.